ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்ட் 4 எக்ஸல் வீடியோல VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். VLOOKUP அப்படின்னா என்ன அப்படின்னா வெர்டிக்கல் லுக்அப். அதாவது எனக்கு இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கிற ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல காலம் வைஸ்ல இருக்க டேட்டால இருந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சேலரி தனியா டிஸ்பிளே ஆகணும், அதுவும் நான் எந்த நேம் கொடுக்குறேனோ அவங்களோட சேலரி டீடைல் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க வாட் இஸ் த சேலரி ஆஃப் வனிதா அப்படின்னு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு வனிதாவோட சேலரி எங்க வரணும் அப்படின்னா இந்த செல்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ VLOOKUP எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். எப்பயும் போல நீங்க ஈக்குவல் டு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ ஃபார்முலா பார்ல டைப் பண்ணலாம். ஈக்குவல் டு VLOOKUP, எப்பயும் போல ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. நீங்க VLOOKUP அப்படின்னு டைப் பண்ண உடனே VLOOKUP சில டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும். அது என்ன அப்படின்னா லுக்அப் வேல்யூ, அதாவது எந்த டேட்டால இருந்து உங்களுக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது கேட்கும். நான் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், வனிதாவோட சேலரி டீடைல் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு ஒரு செல்ல டைப் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ அந்த வனிதான் டைப் பண்ணி வச்சிருக்க நேமை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த டீடைல் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இங்க H5 வந்துடும். அடுத்து லேபிள் அரே அப்படின்னா எந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்க டேபிள்ல இருந்து தான் டேட்டா வேணும். நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. அடுத்து காலம் இன்டெக்ஸ் அப்படின்னா நம்ம எப்பவுமே காலமோட நேம் ABCD அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவோம். ஆனா லுக்அப் ஃபார்முலா யூஸ் பண்ணும் போது மட்டும் நீங்க காலம் நேம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா 1 2 3 4ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது எம்ப்ளாயி நேம் இருக்க காலம் நேம் 1, எம்ப்ளாயி கோடு 2, டெசிக்னேஷன் 3, பேசிக் சேலரி 4. நம்ம இப்ப எந்த டீடைல் எடுக்க போறோம்? பேசிக் சேலரி டீடைல் இருக்க காலம் தானே எடுக்க போறோம். அந்த காலத்தோட நம்பர் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா 4 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. அடுத்து ரேஞ்ச் லுக்அப் கேக்குது. அதாவது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டிவான வேல்யூ வேணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு கேக்குறாங்க. நம்ம எக்ஸாக்டே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வனிதாவோட சேலரி இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இங்க வனிதாவோட சேலரி இங்க டேபிள்ல என்ன இருக்கு, 6 lakhs இருக்கு. ஸோ அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்ப எனக்கு வனிதாவோட டீடைல் மட்டும் தான் வருமா அப்படின்னா இல்ல. நீங்க கிரி அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு கிரியோட சேலரி வரும். இல்ல எனக்கு விஜயோட சேலரி வேணும் அப்படின்னாலும் நீங்க விஜய் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு விஜயோட சேலரி டிஸ்பிளே ஆயிடும். ஒன்ஸ் நீங்க VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். அடுத்தடுத்து நீங்க எப்பெல்லாம் அந்த டேபிள் யூஸ் பண்றீங்களோ அப்பயே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் VLOOKUP ஃபார்முலாவோட கான்செப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸல் வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.